இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம்.
1 தெசலோனிக்கேயர் 1ஆம் 2ஆம் அதிகாரங்களைத் தொடர்ந்து இந்த 2ஆம் செய்தி பாகத்திலே 3ஆம் 4ஆம் அதிகாரங்களிலிருந்து நாம் சில தியானங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம். முதல் 1, 2 அதிகாரங்களினுடைய தலைப்பாக உறுதியான ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உறுதியான ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்லி எதிலெல்லாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போன அந்த 1, 2 அதிகாரங்களிலே நாம் படித்தோம். இப்பொழுது இந்த 3ஆம் 4ஆம் அதிகாரங்களிலே உறுதியான விசுவாச வாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம். உறுதியான விசுவாச வாழ்விற்கான அடித்தளங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த 2ஆம் இந்த செய்தி பாகத்திலே இந்த 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த உறுதியான விசுவாச வாழ்வுக்கு அடித்தளமாக சில ஆலோசனைகளை வந்து பவுல் வந்து இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு கொடுக்கிறார். ஒன்று வந்து அவர்கள் விசுவாச வாழ்க்கையிலே அவர்களுடைய உறுதியான அடித்தளங்களை ஒரு பக்கம் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அவர்கள் இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்பதையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர்களிடத்தில் இருந்த சிறு குறைகளை வந்து அவர் சுட்டி காட்டுகிறார். அதை தான் நாம் இப்பொழுது படித்து கொள்ள போகிறோம். இப்போ இந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா இவர்களுடைய விசுவாசத்தை அறியும்படிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க வரும். அதனால தான் அவர் வந்து தீமோத்தேயுவை அனுப்புவார். அப்புறம் 6ஆம் வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசத்தை குறித்த கேள்விப்பட்ட காரியம் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கு வரும். 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாய் இருக்கிறார்களா அப்படின்றத அங்கு தெரிந்து கொண்டு அதனால் அவர் சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்குவது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த 5ஆம் 6ஆம் 7ஆம் 10ஆம் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் அப்படின்றது வந்து ஒரு மையமாக அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாக நாம் அங்கே பார்க்கலாம். இப்போ அதனால தான் இந்த 2ஆம் இந்த பகுதிக்கு வந்து உறுதியான விசுவாச வாழ்வுக்கான அடித்தளங்கள் அப்படின்னு சொல்லி நாம் இதற்கு தலைப்பிட்டிருக்கிறோம். இப்போ இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உறுதியான விசுவாச வாழ்விற்கான அடித்தளங்களை அவர்கள் எப்படி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்போ இந்த 2ஆம் வசனத்துல 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு நோ ஒன் ஷுட் பி ஷேக்கன் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தை. இந்த ஷேக்கன் அப்படின்ற இந்த டு ஷேக் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நாய் மேலும் கீழுமாக பக்கவாட்டிலிருந்து அடுத்த பக்கவாட்டிற்கு தன் வாளை ஆட்டுவது போல, அதுதான் அந்த அர்த்தத்தில் தான் வந்து அந்த கிரேக்க வார்த்தை அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. டு ஷேக் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அந்த நாய் வந்து தன் வாளை மேலையும் கீழையுமாக பக்கவாட்டில் இங்கும் அங்குமாக அசைப்பது, ஆட்டுவது, அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா அசைக்கப்படாதபடிக்கு அப்படின் போது அப்படிப்பட்ட அசைவுகள் அவர்கள் விசுவாச வாழ்க்கையிலே, அதாவது ஏற்ற இறக்கங்களோடு இங்கும் அங்குமாக அலசடிப்படும் விதமான ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லாதபடிக்கு, அப்படியாதான் அசைக்கப்படாதபடிக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கு உபயோகப்படுத்துகிறார். அடுத்து வந்து திடப்படுத்தவும் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கு இருக்கிறது. இந்த திடப்படுத்தல் அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தை. இதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால்
உறுதியான ஒரே திசைக்கு நேராக திரும்புதல். அப்படிதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். திடப்படுத்தல், டு ஸ்ட்ரென்தன் அப்படின்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உறுதியான ஒரே திசைக்கு நேராக திரும்புதல் இல்ல. அப்போ இங்கும் அங்குமாக, மேலும் கீழுமாக ஒரு அலசடிப்படுகிற ஒரு கிறிஸ்தவ அடித்தளம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரே நேர் திசையில் பயணிக்கிற ஒரு கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை வேண்டும் அப்படின்றது தான் இந்த 3ஆம் 4ஆம் அதிகாரத்தினுடைய நோக்கமாக நாம் பார்க்கலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த 3ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்களை அவர் கூறுகிறார். இப்போ பவுல் என்ன பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்படி அசைக்கப்படுகிற இந்த மேலும் கீழுமாக பக்கவாட்டில் அசைவது அல்லது ஒரே திசையில் நாம் பயணிக்க நம்மை விடாமல் விசுவாச வாழ்க்கையிலே பயணம் செய்யாமல் நம்மை தடுப்பது எது அப்படின்னு சொன்னா, யார் அப்படின்ற அந்த நபரை அங்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் ம். எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை ஆ அனுப்பினேன். இப்போ இந்த அசைப்புக்கு நம்மை வழிநடத்துவது, ஒரே திசையில் விசுவாச வாழ்க்கையில் நாம் பயணப்படாமல் நம்மை தடுப்பவன் யார் அப்படின்னா, அவனை சுட்டி காட்டுகிறார். யார் அவர் என்று சொல்லுகிறார்? சோதனைக்காரன் அப்படின்னு சொல்றார்ல. சோதனைக்காரன், பிசாசின் மூலம், சோதனைக்காரன் மூலம் வரும் பாடுகளில் நம்முடைய விசுவாச அந்த அடித்தளம் அசைக்காமல் திடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த 3ஆம் அதிகாரத்துல அவர் கூறுகிறார். விசுவாசம் அப்படின்றது தான் இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய மையம். அந்த 4ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் அதனுடைய மையமாக நாம் பார்க்கிறோம். இப்போ அதை தொடர்ந்து இந்த அடித்தளம் அசைக்கப்படாதபடிக்கு ஒரே திசையில் விசுவாச வாழ்வு பயணம் செய்ய வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட என்ன நான் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை அங்கு 3ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க ஆ, நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. 2 வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். உபத்திரவங்களை சகிக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நியமிக்கப்பட்டிருக்கிறோம். உபத்திரவம் வரும் என்று என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்றார். 2 காரியத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாச வாழ்க்கையின் என்னுடைய அடித்தளம் அசையாமல் இருக்க வேண்டுமென்றால், ஒரே திசையில் விசுவாச வாழ்விலே நான் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு என்ன ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, விசுவாச வாழ்க்கையில் பாடுகள் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதுதான் பாடுகள் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாம் அந்த எண்ணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். உபத்திரவங்கள், பாடுகள் நமக்கு விசுவாச வாழ்க்கையில உண்டு. ஒன்று அவற்றை சகிக்க அப்படின்னா என்னன்னா, அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிராகரிக்க முடியாது. வேண்டாம் என்று சொல்ல முடியாது. 2யும் செய்ய முடியாது. நான் ஒண்ணே ஒண்ணு செய்யலாம். அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நான் பயணப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சகித்துக் கொள்ளுதல் இல்ல. அப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லங்க, நான் சகிச்சுக்கிறேன், நான் ஒரு காரியத்தை செய்றேன் அப்படின்னு சொன்னா, அதுதான் தொடர்ந்து அந்த காரியத்தில் பயணப்படுவது, அதிலே வருகிற எந்த ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்றுக்கொள்வது. அதை தான் இங்க சொல்லுகிறார். உபத்திரவங்களை சகிக்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அதற்காகவே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பாயிண்டட் அப்படின்ற வார்த்தை. நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகவே முடியாது. அதை தான் அங்க அவர் சொல்ல வருகிறார். அடுத்து இன்னொரு வார்த்தை அங்க சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, உபத்திரவம் வரும் என்று நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அப்படின்றாரு.
எப்படி சொல்லுகிறார்? நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதே, இந்த சுவிசேஷத்திலேயே அவர் பாடுகள் உண்டு என்பதை அவர் கூறுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆ இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவங்களுக்கு என்ன புத்தி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கவலைப்படாதீங்கப்பா, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லலை. என்ன சொல்றாங்க அவங்க? அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம எதை கடக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்றத அந்த ஆரம்ப நிலையிலேயே அவர்கள் அந்த சுவிசேஷத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வருகிறதான பாடுகளுக்கு நேராக அவர்களை ஆயத்தப்படுத்தி விடுகிறார்கள். அந்த ஆயத்தம் தான் அதை இங்கே தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றார். அப்படின்னா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார் அவர். அதான் இப்போ எப்பொழுதுமே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருத்தனை எப்படியாவது அவனை மயக்கி இப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துடணுமல்ல, உண்மையான சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதனால் வருகிறதான விளைவுகளையும் அறிவித்து அதன் மத்தியிலே அவனை நிலைத்திருக்க செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அதான் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றார். அறிவிக்கும் பொழுதே ஆசீர்வாதம் உனக்கு பெருசா இருக்காதுப்பா, ஆனா என்ன உனக்கு இருக்குது, உனக்கு என்ன இருக்குது? அங்க பாடுகள் இருக்குன்னு. நான் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு நம்ம இப்படி அறிவித்தோம் அப்படின்னு சொன்னா, இப்படி அறிவிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மனநிலை வேணும். என்னடா இது இப்படி போய் சொல்றோமே, அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சில வேளைகளிலே நாமே அதில் பேக் அடிச்சிருவோம். ஆனால் அன்னைக்கு பாருங்க, பவுல் எந்த விதமான சமரசங்களையும் அவர் அந்த சுவிசேஷ விஷயத்தில் அவர் செய்து கொள்ளவே இல்லை. அதனால தான் அந்த ஒரு உறுதியான அடித்தளத்தை அவர் வைத்து விட்டு போனார் திருச்சபைக்கு. இல்லை, அந்த உறுதியான அடித்தளத்தின் மேல் கட்டப்பட்ட அந்த திருச்சபை தான் இன்றைக்கும் நிற்கிறது. ஒருவேளை அன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் சமரசமாகி அவரும் வாக்குறுதிகளை அள்ளி விட்டு வேற வகையில் போயிருந்தாருன்னா, இன்றைக்கு திருச்சபை எங்கோ என்னமோ எப்படியோ போயிருந்திருக்கும். அதனால அவர் அறிவிக்கும் போதே அறிந்திருக்கிறீர்கள், நான் அறிவித்திருக்கிறேன் அப்படின்றார். எந்த விதமான ஆசீர்வாதங்களுக்கு மேலாக உபத்திரவத்தின் வழி அப்படின்றத அவங்க சொல்றார். இததான் பவுலினுடைய இன்னொரு நிருபமான பிலிப்பியரிலையும் சொல்லுவார். 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுகள் அருளப்பட்டிருக்கிறது. கிராண்டட் அப்படின்ற வார்த்தை தான் அதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம். கிராண்டட், பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இன்னும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இங்க பேதுருவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பாடுகளுக்கு என்ன சொல்லுகிறார்? நம்மை பங்காளிகள் அப்படின்றாருல்ல. அதாவது பாடுகளை நம்மை பிரிக்கவே முடியாது. பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. இல்ல, நிருபங்கள் எல்லா நிருபங்களிலேயும் கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருந்த கிறிஸ்துவின் அடியவர்கள் எல்லோருமே இதை மையப்படுத்தி தான் அவர்கள் சுவிசேஷத்தையே அறிவித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் போதனையும் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையிலேயும் எனக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. இதுதான் கிறிஸ்துவும் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு. இல்ல, உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு வரல. அப்போ உபத்திரவம் உண்டு. இப்போ அசைக்கப்படாமல் மேலும் கீழுமாக பக்கவாட்டில் இங்கும் அங்குமாக இல்லாமல் ஒரே திசையில் என்னுடைய விசுவாச பயணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், என் மைண்டை நான் இதுக்கு நேரம் டியூன் பண்ணி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது?
பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாடுகள் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுகளை என்னிடத்திலிருந்து யாரும் பிரிக்க முடியாது, பங்காளிகள் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து எனக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில் நம்மை அந்த ஒரே திசையில் பயணப்படாமல் நம்மை தடுப்பது எது அப்படின்னு சொன்னால், வருகிறதான அனுதின வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகிறதான பாடுகள், உபத்திரவங்கள், இவைகள் வந்து நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை வந்து கேள்விக்குறியாக்கி விடுகிறது. அதனால தான் பவுல் எடுத்த உடனே அவர் சொல்லி விடுகிறார், இது வந்து நான் சொல்லிட்டேன்ப்பா, இதுக்குன்னே நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்னு சொன்னால், இவர்களுக்கு வந்ததான உபத்திரவம் வந்து மிக கொடிய உபத்திரவம் அப்படின்றத தான் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அந்த கொடிய உபத்திரவத்திலும் நீங்கள் வந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு இப்படிப்பட்ட அந்த மனநிலை வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, அதே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அந்த 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து ப்ளூரலில் சொல்லுவார், எல்லாரையும் சேர்த்து சொல்லுவார். இப்போ 30ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் ப்ளூரல்ல சொல்றாரு, நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்றாரு. இப்போ இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்பொழுது எனக்கு அந்த போராட்டம் இப்பவும் எனக்கு இருக்கு, இப்பவும் நான் கடந்துகிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றாருல. தன்னுடைய போராட்டம், தன்னுடைய உபத்திரவம், அவைகளையுமே வந்து வந்து எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுகிறார்ல. அப்போ இந்த மனநிலை, அதனால தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை என்ன செய்தேன், காத்து கொண்டேன். இப்போ இதில் இன்னொரு தெளிவு நமக்கு வேண்டும். இப்படி வருகிற உபத்திரவங்கள், பாடுகளிலே நமக்கு இந்த போராட்டமானது தீங்கானதல்ல, கெட்டதல்ல. அது வந்து என்னது, நல்ல போராட்டம் இல்லை, குட் ஃபைட் இல்லை, நல்ல போராட்டம். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், என் விசுவாச வாழ்க்கையில் அது என்ன செய்து, என்ன உறுதிப்படுத்துது. அதனால தான் அவர் சொல்றார், விசுவாசத்தை நான் என்ன செய்தேன், நான் காத்து கொண்டேன் அப்படின்றார். அதை தான் நம்ம இங்கே படித்து கொள்ள வேண்டியது. அப்போ இந்த மக்களுக்கு வந்து அவர் சொல்லுகிற இந்த அறிவுரை என்னன்னா, அசைக்கப்படாதபடிக்கு ஒரே திசையில் நீங்கள் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மனநிலை எனக்கு இருக்க வேண்டும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்வில் எனக்கு வந்து இந்த பாடுகள் தான் எனக்கு வந்து அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்து எப்பொழுதும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நான் இதை மேற்கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம நிறைய வந்து சாதகங்களை எதிர்பார்த்து கிறிஸ்துவோடு பயணித்தோம் என்று சொன்னால், சாதகங்கள் இல்லாமல் பாதகங்களே நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் அது நம்மளை வந்து நிறைய நேரத்தில் பின்னோக்கி நம்மை இழுத்து விடும். நீங்கள் இயேசுவின் சீஷர்களாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, கிறிஸ்துவுக்காக, கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள் எல்லாருமே பாடுகளை என்ன செய்திருக்கிறார்கள், கடந்து போய் தான் இருக்கிறார்கள். அந்த பாடுகள் மத்தியிலேயும் கடவுள் மேல் உள்ள தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் எல்லா சூழல்களிலேயும் அவர்கள் மெய்ப்பித்திருக்கிறார்கள். 12 சீஷர்களில் ஒரு சீஷனை தவிர மற்ற எல்லாரும் கிறிஸ்துவுக்காக என்ன செய்தார்கள், அவர்கள் எந்த விதமான வந்து ஒரு மேன்மைகளையும் அடையாமல் வந்து ரொம்ப பாதகங்களை கடந்து மிக கொடூரமான முறைகளில்தான் வந்து அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை தான் நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு புஸ்தகமே இருக்குது. ஒவ்வொரு சீஷர்களும் எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய முடிவு இருந்தது, எந்த நிலையிலே அவர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு புத்தகத்தை நான் ஒரு தடவை படித்தேன். எல்லாருமே வந்து கடினமான ஒரு முடிவை தான் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இது வேதாகமத்திலே, பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் நாம் பார்க்கிற கிறிஸ்துவின் சீஷர்கள், ஆண்டவரின் அடியவர்கள் கடந்த பாதை. அதே நீங்கள் வந்து கொஞ்சம் திருச்சபை வரலாற்றில் பார்த்தீங்கன்னாலும் அதே தான். திருச்சபை வரலாற்றின் துவக்கத்தில் இருந்து திருச்சபையினுடைய அந்த ஒரு ஒரு மேலான ஒரு நிலைக்கு வரும் வரைக்கும், திருச்சபை வரலாற்றில் ஆண்டவருக்காக வாழ்ந்த திருச்சபை பிதாக்கள் கடந்ததான அந்த போராட்டங்களும் அந்த பாடுகளும் வந்து மிக கொடியது, மிக கொடியது. அதான்
ஒரு திருச்சபை வரலாற்றில் வந்து ஒரு 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 வார்த்தையே இருக்கும். அது ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இரத்த சாட்சிகளினுடைய வித்து சத்திய சபையினுடைய வித்து அப்படின்னுவாங்க. அப்போது அந்த அந்த அவர்கள் வந்து தங்களையே அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்து அதை ஒரு வித்தாக்கி அதன் மீது கட்டப்பட்டது தான் என்னன்னா திருச்சபை இல்லை. அப்போது அவர்கள் எல்லாம் அப்படிதான் கடந்து போயிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு முன்பாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு பாடம். இப்போ அதே தான் நம்ம பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 33 வசனங்களிலே விசுவாச வீரர்களாய் என்னென்ன சாதனைகள் செய்தார்கள் அப்படின்றத நம்ம படிக்கலாம் இல்லை. அதுதான் 33ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே அந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் அந்த 34லிருந்து 39 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா சாதனைகள் அல்ல, விசுவாசத்திற்காய் அவர்கள் பட்ட வேதனைகளை நாம் அங்கே பார்க்கலாம். இந்த வேதம் எப்பொழுதுமே ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். எதையும் வந்து ரொம்ப மேலேயும் தூக்காது, எதையும் கீழேயும் கொண்டு வரும், பேலன்ஸ்டாக கொண்டு போகும். இதுதான் நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். பவுல் வந்து அவர்களுக்கு சொல்லுகிற அந்த ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னால், பாடுகள் என்பது என்னுடைய வாழ்வில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் தொடர்ந்து எதிர்நீச்சல்கள் போடும் பொழுது, தொடர்ந்து எதிர்காற்றிலே நாம் பயணிக்கும் போது சோர்வையும் தளர்வையும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் சந்திக்கலாம். ஆனால் அதிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கடலிலே ஒரு படகு போக வேண்டுமென்றால் எதிர்காற்றையும் அது எதிர்கொண்டுதான் போக வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கும் பொழுது, நானும் விசுவாச வாழ்க்கையில் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் எதிர்காற்றையும் நான் மீறி என்னுடைய படகை நான் செலுத்த வேண்டும் என்றால் இதுதான் விதி, இப்படிதான், இதுதான், இதன் அடிப்படையில் தான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நான் அந்த அடித்தளம் வந்து இன்னும் உறுதிப்படுகிறதாய் காணப்படும். அதுதான் இங்கே அவர் முதலாவதாக தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். சரி, அடுத்து வந்து இன்னொரு குறிப்பை அவர் வந்து அந்த 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், பாடுகள் என்னை நிலைத்திருக்க வைக்கிறது அப்படின்றார். என்ன அப்படின்னா, விசுவாச வாழ்க்கையிலே அந்த அடித்தளத்தில் நான் உறுதியாக நிற்கிறதுக்கு எனக்கு வந்து அது உதவுகிறது அப்படின்றார். அதை தான் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், பிழைத்திருப்போம் அப்படின்றார்ல. நிலைத்திருத்தல் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஸ்டான்ஃப்ரிம் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியான விடாமுயற்சிக்கான அழைப்பு, தொடர்ச்சியான விடாமுயற்சிக்கான அழைப்பு அப்படின்னு பார்க்குறோம்ல. தொடர்ச்சியாக விடாமுயற்சியுடன் நான் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றது தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த நிலைத்திருத்தல் அப்படின்றது இப்போ இந்த தெசலோனிக்கே திருச்சபை நிலைத்திருக்கிறாருங்க. அதை தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்ததால் நாங்கள் என்ன செய்திருப்போம், நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் அப்படின்றார். இப்போ இவங்க வந்து இந்த மக்கள் வந்து இந்த விசுவாச வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து நிலைத்து நிற்க அவர்களுக்கு அந்த அழைப்பை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி செய்யணும்னா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத தான் அந்த பகுதியிலே இன்னும் அவர் சொல்லுகிறார். இப்போ இந்த நிலைத்திருத்தலிலே நான் தொடர்ந்து நான் அந்த விடாமுயற்சியுடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் பயணிக்க வேண்டும் என்றால், மற்ற திருச்சபை கொரிந்து திருச்சபைக்கு எழுதின ஒரு அறிவுரையை நாம் வந்து இங்கு பார்த்தோம்னா அது நம்ம இன்னும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமா, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள் அப்படின்றார். இங்க 3 காரியங்களை சொல்றார். என்ன சொல்லுகிறார்? விழித்திருங்கள்,
நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம இப்போ விழித்திருங்கள், விசுவாசத்தில் என்ன செய்யுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் புருஷராக இருங்கள் அப்படின்றாரு. திடன் கொள்ளுங்கள்ன்றார், தைரியமாக இருங்கன்றாரு. அடுத்து புருஷராக இருங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா ஆக்ட் ஆஸ் ஏ மேன் அப்படின்றது. அதாவது ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு மனிதனாக நீங்கள் இருங்கள் அப்படின்றார். ஒரு மெச்சூர் மேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அப்போது நிலைத்திருத்தலிலே நான் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கொரிந்து திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறதான அந்த அறிவுரை தான். ஒன்று, நான் விழித்திருக்க வேண்டும். இந்த விழித்திருத்தல் அப்படின்றத அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், கீப் ஆன் வாட்சிங், எப்பொழுதும் நான் விழித்திருக்கிறவனாக இருக்க வேண்டும், தைரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும், முதிர்ச்சி உள்ளவனாக விசுவாசத்திலே நான் வளர வேண்டும். இதுதான் என்ன அப்படின்னா அதான் புருஷராக இருங்கள் அப்படின்ற அந்த வார்த்தை என்னன்னா, நான் முதிர்ச்சி உற்றவனாக இருக்க வேண்டும். அதான் முதிர்ச்சி என்பது என்ன? கடவுளும் கடவுளுடைய வார்த்தை இதை குறித்தெல்லாம் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் தான் என்னை ஒரு முதிர்ச்சிக்கு நேராக என்னை வழி நடத்தும். அப்போது இவர்கள் கர்த்தருக்குள் நம்ம நிலைத்திருக்க பாடுகள் நம்மை வைத்திருக்கிறது. அப்படி இந்த பாடுகளிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விழிப்புணர்வும் இந்த விதமான தைரியமும் இந்த விதமான ஒரு முதிர்ந்த விசுவாசமும் எனக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறதான அறிவுரை இல்லை. இப்போது நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எபேசியரில் பவுல் அதை இன்னும் சற்று அவர்களுக்கு நன்றாக கற்றுக் கொடுப்பார். எப்படி நான் இதை எதிர்கொள்வது? நினைத்து நிலையாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத தான் அவர் சொல்லுவார். இப்போ 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமா, எதிர்த்து நிற்கவும், அதாவது நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அல்ல, எதிர்த்து நிற்கவும், செய்து முடிக்கவும், நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்ல. அங்க ஒரு வார்த்தை வருகிறது, என்னது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கு வருவதை நாம் பார்க்கிறோம். அதே 11ஆம் வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆமா, இங்க 2 வார்த்தை பார்க்கிறோம், தரித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றார்ல. எதிர்த்து நிற்க வேண்டும் இல்லை, நிலைத்திருக்காதபடிக்கு என்னை அசைக்கிற, ஒரே திசையில் நான் பயணம் செய்ய முடியாமல் என்னை தடுக்கிற காரியத்திலிருந்து நான் மீறி அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று சொல்லுகிறார், தரித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த 2 வசனத்தை நம்ம பார்க்கிறோம், 2 வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். எதை நான் தரித்து கொள்ள வேண்டும், எதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. வாசிங்க. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றல. அப்போ நிலைத்திருத்தல் வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வு, தைரியம், ஒரு முதிர்ந்த விசுவாசம், இந்த 3ம் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம், தரித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் வேத வசனம் அப்படின்றது தான் நம்ம அங்கே பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் அவர் நிலைத்து நிற்க எதிர்த்து போராடி அவர் மேற்கொண்ட காரியம் என்ன, அதை தான் மத்தேயு 4 வாசிக்கிறோம். எதை வாசிக்கிறோன்னா, அவருக்கு சோதனை வந்த பொழுதும் அவரும் இந்த ஆயுதத்தை தான் எடுத்து பிசாசோடு நின்று அவர் போர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லை. அப்போ நமக்கு கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஆயுதம், நம்மை தற்காத்து கொள்ள நமக்கு வைத்து இருக்கிறதான ஒரே ஒரு கவசம் என்னவென்று சொன்னால் இந்த வேத வார்த்தை. அதனால தான் பவுல் மறுபடியும் 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 மறுபடியுமாக இந்த வார்த்தைக்கு நேராய் மக்களை திருப்பி கொண்டே இருக்கிறார் இல்லை.
விசுவாசத்தில் நான் முதிர்ச்சி உள்ளவனாக்குவதும் இந்த வேத வார்த்தை தான். இந்த முதிர்ச்சி அப்படின்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு சொன்னால் அற்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த அற்பம்ன்ற வார்த்தை வேதத்தில் வருதா இல்லையா? அதை தான் நம்ம வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறேன்னா, வாசிக்க வேண்டாம், மத்தேயு 6:30 அற்ப விசுவாசிகளே அப்படின்னு இந்த கவலைப்படுதலை குறித்த அந்த பேசேஜில் அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். என்னன்னா, அற்ப விசுவாசிகளே அப்படின்வார். இப்போ நான் என்னை கேட்டுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அசைக்காமல் ஒரே திசையில் என்னுடைய விசுவாச வாழ்க்கை பயணப்பட வேண்டும் என்று சொன்னால், விழித்திருந்து தைரியமாக இருந்து ஒரு முதிர்ச்சி உள்ளவனாக இருக்கிறேனா, அல்லது விழிப்பற்றவனாக பயந்து அற்பனாக இருக்கிறேனா அப்படின்றது தான் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம். இப்போ இந்த 3 வார்த்தைகளையும் வரிசைப்படுத்தும் போதே நமக்கு ஒருவேளை நாம் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருந்தோம் என்றால், அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நாம் பயந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், நாம் அற்பர்களாய் இருப்போம் என்று சொன்னால், அது மனநிலையிலே நமக்கு நம்மை குறித்த ஒரு கீழான எண்ணத்தை தான் நமக்கு கொடுக்கும். எனவே நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்க வேண்டுமென்றால் இது 3 தான் நமக்கு உதவி செய்யும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை அவர் அங்கு கூறுகிறார். அதனால தான் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அது என்ன செய்யும்னா, பேதையை என்ன செய்கிறது? அது ஞானியாக்குகிறது. பேதையை ஞானியாக்குகிறது. எனவே நிலைத்திருத்த வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்க, அந்த விசுவாச வாழ்க்கையில் பயணிக்க வேத வசனம் நமக்கு அதிகமாய் தேவை. இப்போ 3வதாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. இப்போ இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்பதான் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, சில குறைகளை சுட்டி காட்டுவதற்காக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கு அந்த குறைகளை சுட்டி காட்டுவதற்காக அவர்களுக்காக ஒரு விசேஷமான ஒரு ஜெபத்தை அங்கு அவர் ஏறெடுக்கிறார். 10ஆம் வசனம், இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்படின்றார். என்ன அப்படின்னா, இந்த பாடுகள் மீதெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த ஒரு ஆயுதம் என்னன்னா ஜெபம் என்கிற ஒரு காரியம்ல. வேதவசனம் ஒரு ஆயுதம். அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஜெபம். இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்படின்றார். இப்போ இதுல எதற்காக அவர் அந்த இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்தினுடைய அந்த முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை என்னது நிறைவாக்கும் பொருட்டு, ரெஸ்டோர் யுவர் ஃபெய்த் அப்படின்ற வார்த்தை தான் அந்த NRSV டிரான்ஸ்லேஷன்ல வருது. மறுபடியும் உங்களுடைய விசுவாசத்தை புதுப்பிக்க அப்படின்ற ஒரு காரியத்திற்காக அங்கு அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரெஸ்டோர் யுவர் ஃபெய்த், விசுவாச குறைவை நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு சாதகமான ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தாலும் சில குறைகள் ஆங்காங்க அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. இல்லாட்டி அந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்க மாட்டார், அவர் அங்கே யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். முதல்ல அப்ரிஷியேட் பண்ண மாதிரியே தொடர்ந்து சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் தெசலோனிக்கர் அந்த முதல் நிருபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, புகழ்ச்சியோடு ஆரம்பித்து எச்சரிக்கையோடு முடிப்பார் அந்த நிருபத்தை அவர். அதை நம்ம அந்த 5 அதிகாரங்களை தொடர்ந்து வாசித்தால் நமக்கு அது தெரியும். முதல்ல எதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அடுத்து என்னன்னா, இங்கிருந்து தான் என்ன செய்கிறாருன்னா, அப்படியே அந்த குறைவுகளை சுட்டி காட்ட ஆரம்பிப்பார். விசுவாச வாழ்க்கையின் குறைவுகளை குறைவு நிறைவாக்குங்கப்பா அப்படின்வார். என்ன அவர்களிடத்தில் குறை இருந்தது, எதற்காக இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளும் அளவுக்கு அந்த குறைகள் அவர்களிடத்தில் இருந்ததுன்னா, அதில் 2 காரியங்களை அவர் இங்கு சுட்டி காட்டுகிறார். என்ன அப்படின்னா, 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக.
நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் ம். நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. இப்ப பாருங்க, இப்ப குறைவை சுட்டி காட்டுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு ஆவிக்குரிய பண்புகள் இருந்தாலும் இப்ப அவர்களிடத்தில் காணப்பட்ட சில குறைகள் என்ன அப்படின்னா, என்னன்னா ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பு இல்ல, அதை அங்க சுட்டி காட்டுகிறார் இல்ல. மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பெருக பண்ணுவாராக. இப்ப 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 இவங்க எதுல நிறைவா இருக்காங்கன்னா, கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற அன்புல பூர்ணமா இருந்தாங்க. ஆனா இன்னொரு பகுதியில யாரை விட்டுட்டாங்க? சக மனிதர்களை அவர்கள் விட்டு விட்டார்கள் இல்ல. அதை அங்கு குறையாக சுட்டி காட்டுகிறார். அடுத்து 13ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமா, இப்ப 2வது குறை என்ன சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உங்கள் இருதயங்களை என்ன செய்வாராக? ஸ்திரப்படுத்துவாராகனா, அப்ப அவங்க பரிசுத்த வாழ்விலும் அவர்களுடைய அந்த பிழையற்ற வாழ்விலும் சிறு குறைகள் காணப்பட்டிருக்கிறது. அப்போ இவைகளுக்காக தான் அவர் இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன்? வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்றார். ஏன் இதை அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறார் அவர்? இல்ல, இந்த சகோதரனிடத்தில் அன்பு, ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் இந்த அன்புல நீங்க ஏன் பெருக வேண்டும் அப்படின்றதுக்கான தொடர்ச்சி நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதே நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இப்போ ஏன் இந்த சகோதர சிநேகத்தை குறித்து இவ்வளவு ஒரு காரியத்தை அங்கே வலியுறுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட அனைவரும் சகோதர சகோதரிகள் தான் இல்லை. ஆனால் யூத கிரேக்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த சகோதர அன்பு அப்படின்னு குறிப்பிடும்போது இரத்த உணர்வு சார்ந்த அந்த சகோதர சகோதரிகளை மட்டும்தான் அது குறிக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட அனைவரும் சகோதர சகோதரிகள் அப்படின்றது தான் அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ இங்கே அந்த உங்கள் சகோதர சகோதரிகள் என்ன அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், பிலடெல்பியா அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இரு பாலரையும் உள்ளடக்கும் சகோதர சகோதரிகள். பிலடெல்பியா அப்படின்றது எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் சகோதரிகள் அப்படின்ற இந்த சொல்லை பயன்படுத்த தான் அவர் இரத்த உறவுகளை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் அப்படின்ற அந்த நிலையில்தான் அவர் அந்த வார்த்தையை அங்கு பயன்படுத்துகிறார். ஏன் இதை அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக அன்றைக்கி தெசலோனிக்கே இந்த நகரத்தில் பலவிதமான தொழில்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் செல்வ செழிப்புள்ள ஒரு நகரம் அது. எனவே இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் ஒரு பகுதியிலே ஆண்டவரோட இருக்கிற அந்த உறவிலே, அந்த வாழ்க்கை, திருச்சபை இதில் சரியாக இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பகுதியிலே சக மனிதர்களிடத்திலே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பை காண்பிக்காதபடிக்கு தங்களுடைய பணத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த சகோதர அன்பிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதை சுட்டி காட்டுறதுக்காக தான் அந்த சகோதர அன்பை அங்கே அவர் மையப்படுத்துகிறார்ல. அதிகமான செழிப்பும் அதிகமான அந்த தொழில்கள், அப்படிப்பட்ட சூழல்கள் ஒருவரை ஒருவர் அந்த காட்டப்படுகிற அந்த அன்பிலிருந்து உங்களை குறைத்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையை அவர் கூறுகிறார்ல. இன்றைக்கும்
நாம் இதிலிருந்து ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கிறது. கொஞ்சம் பெரிய சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான வருமானம் உள்ள நிறைய குடும்பங்கள் வந்து பெருகி கொண்டே இருக்கிறது. பொதுவாக இந்த ஐடி பீப்புள், மற்ற இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இப்படி எவ்வளவு தூரம் அவருடைய செல்வ செழிப்பு பெருகுகிறதோ, அவ்வளவு தூரம் அவர்களுடைய வந்து அந்த எண்ணம் வந்து என்ன ஆகிடும்னா குறுகியதாகிவிடும். மற்றவர்களை வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, சென்னையிலெல்லாம் பெரிய அடுக்குமாடியில் இருக்கிறவர்கள் யாருமே அடுத்தவனை குறித்து என்ன செய்ய மாட்டார்கள், எந்த விதமான கரிசனையோ எந்த விதமான ஒரு இதையோ எந்த விதத்திலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாமலே இருப்பார்கள். தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு என்ற அந்த நிலையிலே இருப்பார்கள் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கும் காணப்படுகிறது. ஆனால் அதற்கு வந்து திருச்சபை வந்து இடம் கொடுத்து விடக்கூடாது. எவ்வளவு நாம் வந்து மேலே போனாலும், எவ்வளவு மேன்மைகள் அடைந்தாலும், இந்த ஒருவருக்கொருவர் அந்த சகோதர அன்பை அதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பெருக வேண்டும்ன்றார். அங்கே வந்து இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் அதில் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, இன்னும் பெருக வேண்டும் அப்படின்றார். பெயர் அளவில் அல்ல, அது இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும். திருச்சபையில் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு, அது இல்லாமல் இல்லை. ஆனால் அதில் இன்னும் என்ன செய்யணும்னா, நாம் பெருக வேண்டும் இல்லை, பெருக வேண்டும். அது வந்து அப்படியே இருக்கிற நிலையிலேயும் இருந்து விடக்கூடாது, இல்லாமலும் இருந்து விடக்கூடாது. அது வந்து பெருகி கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த ஒரு குறையை அவர்களிடத்தில் அவர் பார்க்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதையும் நாங்கள் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே இல்லை. ஏற்கனவே நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நாங்கள் இது ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போதனை என்பதை நாங்கள் போதனையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், சுட்டி காட்டி இருக்கிறோம் அப்படின்றார்ல. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இப்போ இதுக்கு வந்து பவுல் வந்து எடுத்துக்காட்டாக இருந்தாரா இல்லையா? அவருடைய வாழ்வு வந்து எடுத்துக்காட்டாக இருந்தது. என்னைக்கு மனம் திரும்புதலின் அனுபவத்தை அவர் பெற்றாரோ, என்றைக்கு ஆண்டவருடைய உண்மையான சீஷனாய் மாறினாரோ, நற்செய்தியை சுமந்து சென்றாரோ, அந்த ஒரு பகுதியில் மாத்திரம் அவர் நிற்கலை. அடுத்து என்ன தெரியுமா, சுவிசேஷம் என்பதற்காக மட்டும் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காமல், என்னன்னா எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அவர்கள் வந்து அங்கே ரொம்ப உபத்திரவப்படுகிறார்கள், தரித்திரத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நினைத்து அவர்களுக்காக என்ன செய்வார், அவர் தர்ம பணத்தை என்ன செய்வார், அவர் கலெக்ட் பண்ணுவார்ல. அந்த இன்னொரு பகுதியையும் நாம் விட்டு விடக்கூடாது. அதுதான் சகோதரரிடத்தில் காட்டுகிறதான அன்பு. அதை தான் அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏன் வந்து எருசலேம் திருச்சபை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், அவர்களிடத்திலிருந்து ஞான நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள், அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு நற்செய்தி வந்திருக்கிறது. அதனால் அவங்களுக்கு வந்து நீ கைகளினால் உன் கிரியையாகிய பணத்தை என்ன செய், நீ குடு அப்படின்னு வரல. இது ரெண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும். நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது மாத்திரம்தான், திருச்சபையை ஸ்தாபிப்பது மாத்திரம்தான் என்னுடைய பணின்னு அல்ல. இந்த அடுத்த ஒரு பகுதியிலும் அவர் அதை வந்து அவர் என்ன சொன்னார், சமநிலை பிரமாணம் அப்படின்னு வரல. அந்த சமநிலை பிரமாணம் வந்து இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளோடு இருக்கிற உறவிலே நாம் கொடுக்கிற முக்கியத்துவமும் அந்த கவனமும் இந்த சகோதர சிநேகத்திலும் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் இல்லை. இது வந்து நாம் இன்றைக்கு குறைவுபடுகிற ஒரு இடம். அதை வந்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இருக்கிறது. அதிலே வந்து இந்த நாட்களிலே இன்னும் எப்படி தெசலோனிக்கே விசுவாசிகள் பெருக வேண்டும் என்று பவுல் நினைக்கிறாரோ, அந்த அந்த எதிர்பார்ப்பு தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவர் வந்து அந்த 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுவார், கடைசி பகுதியில், கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து அப்படின்னுவார்ல. நிலைத்தோங்கவும் செய்து, பெருகிறது மாத்திரமல்ல, அதில் என்ன செய்யுங்க, நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருங்கள் அப்படின்றார். சரி, இப்போ அடுத்த ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அடுத்த இறைவேண்டல் அவர் எதை குறித்து அங்கு செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய பரிசுத்த வாழ்விற்காக அவர் அங்கே வந்து ஒரு இறைவேண்டலை, ஒரு ஜெபத்தை வந்து செய்கிறார். விசுவாச குறைவுகள் என்று அவர் சுட்டி காட்டுகிறது. இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்படின்றாரு. எதற்குன்னா, நீங்கள் வந்து சகோதர சிநேகத்தில் பெருக வேண்டும் அப்படின்றாரு. இப்போ தொடர்ச்சியாக அந்த 4ஆம் அதிகாரத்திலையும் அதனுடைய விரிவாக்கத்தை நம்ம கூறுகிறார்.
இப்போ இந்த 3ஆம் அதிகாரத்திலேயும் வந்து 13ஆம் வசனத்தில் வந்து அதை வந்து டச் பண்ணுறார். 13ஆம் வசனத்தில் நீங்கள் வந்து தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்ன்றாரு. ஆனால் எப்படி நீங்கள் பிழையற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக ஸ்திரப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க முடியும் அப்படின்றதற்கான விளக்கத்தை எங்கே கொடுக்குறாருன்னா 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்குறார். அதில் வருகிறதான 3 வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். இங்கே இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 3 வார்த்தைகள் வருகிறது. என்னன்னா முதல் வசனத்தில் வருகிறது, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும், இல்லை? அது ஒரு வார்த்தை. அடுத்து வந்து என்ன வார்த்தை வருகிறது? தேவனுக்கு பிரியமாகவும் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. அடுத்து வந்து 3வது வந்து என்ன அப்படின்னா அதிகமாய் தேரும்படிக்கு, இல்லை? 3 வார்த்தை. இன்னென்ன பிரகாரமாய் நடக்கணும், பிரியமாய் நடக்க வேண்டும், அதில் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ தேரும்படிக்கு, இல்லை? அதுலேருந்து ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி வளர்ச்சிக்கு நேராய் நீ போக வேண்டும். எதில்? பரிசுத்தத்தில். பரிசுத்த வாழ்க்கையில், பிழையற்ற வாழ்க்கையில் அந்த 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 வாழ்க்கை உனக்குள்ள இருந்தால் அதுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்படி தான் நீ நடக்கணும், இதுதான் தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி. அதனால தான் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு என்ன சொல்லுகிறோம்? நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். இங்கே இருக்குது. ஆனால் இந்த புத்தி சொல்லுகிறோம் அப்படின்ற அந்த இடம் கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் இம்ப்ளோர் அப்படின்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா மன்றாடுகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே அப்படின்ற வார்த்தைக்கு ஒத்ததாக என்ன செய்கிறார்? அங்கே நாங்கள் மன்றாடுகிறோம் அப்படின்றார்ல, கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறோம். அதாவது ரொம்ப கீழே போய் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஒரு காரியத்தை கேட்பது, அதை தான் அங்கே அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பரிசுத்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத அவர் சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் வசனத்தில் மன்றாடுகிறோம் அப்படின்றாரு, 1ஆம் வசனத்தில் மன்றாடுகிறோம் அப்படின்றாரு. 2ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. கட்டளை அப்படின்றார், இட்ஸ் எ கமாண்ட் அப்படின்றார். அதாவது வந்து இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கமாண்ட் அப்படின்றார். என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் 4ஆம் அந்த 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டளை அப்படின்னு சொல்லி இங்கே என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறாருன்னா அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு என்ன செய்யுங்க? விலகி இருங்கள் அப்படின்றார்ல. அப்போ விலகி இரு. ஃபர்ஸ்ட் கட்டளை என்ன சொல்லுகிறார்? விலகி இரு அப்படின்றார். இப்போ 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். அப்படின்னா என்னது? இச்சைக்கு என்ன செய்யாது? உட்படாது. கட்டளை. அதாவது இந்த கட்டளை வார்த்தை, கமாண்டிங் வார்த்தை என்னன்னா விலகி இரு, இச்சைக்கு என்ன செய்யாது? உட்படாது அப்படின்றார். 5ஆம் வசனத்தினுடைய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்றார். அங்க கமாண்டிங் வார்த்தை என்னது? ஆண்டு கொள்ளுங்கள், விலகியிரு, உட்படாது, ஆண்டுகொள் அப்படின்றது தான் அங்கு கட்டளையாக கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள். இதை வந்து அவர் சொல்லுகிறார். ஏன் நான் வந்து பரிசுத்தமும் நீதியும் பிழையற்றவர்களுமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னென்ன பிரகாரமாக நடக்கணும், பிரியமாக நடக்கணும்,
அடுத்து வந்து அதில் அதிகமாய் தேரணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். ஏன்னு சொன்னால் இது வந்து இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை அப்படின்றார். எச்சரிக்கைன்றார் 6ஆம் வசனத்துல இல்ல, என்ன சொல்ல, சாட்சியாக எச்சரித்தபடியே அப்படின்றார்ல. கட்டளை, எச்சரிக்கை. ஏன் அப்படின்றத அவர் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் வந்து இதை வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை அங்கே வருகிறது. கட்டளை அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தில் ஒருவனும் என்ன செய்யக்கூடாது, மீறாமல். அப்படின்னா என்னது, மீறாதே. அதான் வந்து அடுத்த கமாண்டிங் வேர்டு அங்கே இல்லை, மீறாதே அப்படின்னு சொல்லுகிறார் அவர். அடுத்து வந்து அதே இதில் வந்து 6ஆம் வசனத்திலே வந்து வஞ்சியாமல் அப்படின்னுங்க. அப்படின்னா என்னது, வஞ்சியாதே. அப்போது இவ்வளவு கட்டளை வார்த்தை இல்லை அங்கே வந்து அவர் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன கட்டளை வார்த்தை நம்ம பார்க்குறோம்? அப்போது பார்த்தீங்கன்னா, விலகி இரு, இச்சைக்கு உட்படாதே இல்லை, ஆண்டுகொள், மீறாதே, வஞ்சியாமல் இரு இல்லை. ஏன் சொன்னால் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, அதற்கென்றே என்ன செய்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்திற்காகவே உன்னை என்ன செய்கிறார், அவர் அழைத்திருக்கிறார் அப்படின்றார்ல. சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்கணும். ஒருவேளை இந்த கட்டளையை நான் மீறினால் என்ன நடக்கும் இல்ல, அதுக்குள்ளேயே நமக்கு பதில் இருக்கிறது. இப்போ அதே 3ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இல்ல, ஆண்டவருடைய விருப்பம் என்னது, பரிசுத்தம். அதுதான். அப்போ நடக்கலைன்னா என்னது, சித்தத்திற்கு எதிரானவன் இல்ல, சித்தத்தை செய்ய முடியாதவன் இல்ல. அப்போ கடவுளுக்கு எதிராக நான் செயல்படுகிறவன், கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவன். கட்டளையை மீறுகிறவன் யாரு, கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவன். அடுத்து 4ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை வருகிறது. அதே 4ஆம் வசனத்துல 1 தெசலோனிக்கர் 4:4 வருகிற ஒரு வார்த்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் வாசிங்க. தேவனை அறியாத அஞ்ஞானி. தேவனை அறியாத அஞ்ஞானி அப்படின்னு வார்த்தை வருது. கட்டளை நான் மீறும்போது கிறிஸ்துவுக்கு எதிரானவன் நான் யார், நான் ஒரு அஞ்ஞானி இல்ல, நான் ஒரு அஞ்ஞானி அப்படின்னு 7ஆம் வசனத்துல தான் நம்ம வாசித்தோம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ கடவுளின் அழைப்புக்கு எதிராக செயல்படுகிறவன் இல்ல, பரிசுத்தத்திற்கே அப்படின்னா அது மட்டும்தான் அங்க இருக்கணும். அப்ப அது அங்க இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு எதிராக செயல்படுவேன். அப்பனா என்னது, கடவுளின் அழைப்புக்கு எதிராக நான் செயல்படுகிறவன், கட்டளை மீறுகிறவன். அடுத்து 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்போ அவன் யார், அவன் அசட்டை பண்ணுகிறவன் இல்ல. இதுதான் அங்க அவர் கொடுக்கிறதான எச்சரிப்பு இல்ல. கட்டளையாய் சொல்லுகிறார், விலகீரு, உட்படாதே இல்ல, ஆண்டுகொள், மீறாதே, வஞ்சியாதே அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கே அழைத்திருக்கிறார்ன்றாரு. அப்படி மீறினா கடவுளுடைய சித்தத்திற்கு எதிராய் செயல்படுகிறவன் அஞ்ஞானி இல்ல. அடுத்து வந்து அவருடைய அழைப்புக்கு எதிராக இருக்கிறவன், அவரை அசட்டை பண்ணுகிறவன் இல்ல. இந்த அசட்டை அப்படின்ற வார்த்தை என்னன்னா, ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. இந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. வாயில நம்ம சொல்லுவோம், நம்ம யாரு, நான் வந்து ஆண்டவரை வழிபடுகிறவன் இல்லை, கிறிஸ்துவை உடையவன் இல்லை, கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யும்போது நான் அவரை என்ன செய்கிறேன், நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனாக, அவரை அசட்டை பண்ணுகிறவனாக இருக்கிறேன் அப்படின்றார்ல. அதனால தான் பரிசுத்தாவியை நமக்கு தந்துள்ள தேவனையே அவர் என்ன செய்கிறான், அவன் அசட்டை பண்ணுகிறான். எப்போ பரிசுத்தாவியானவர் ஒருத்தர் மனுஷன் வாழ்க்கையில் வருவார், மனம் திரும்புதலின் அனுபவத்தை ஒருவன் பெறும் பொழுது, எப்பொழுது வந்து கிறிஸ்துவுக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்புகிறானோ அப்பொழுது தூய ஆவியானவராய் அவர் அவனுக்குள்ள என்ன செஞ்சிடறாரு, அவர் வந்து விடுகிறார் இல்ல. அப்போ அவனுக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரை அவன் என்ன செய்கிறான், அவன் அசட்டை பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அவருக்குள் வாசம் செய்கிறவர் சாதாரணமானவர் அல்ல இல்ல,
சர்வ வல்லமை உள்ள ஒரு கடவுள், பரிசுத்த ஆவியானவராய் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் தங்கும் இடத்திலே இருக்கிற அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவரை அசட்டை பண்ணுகிறவனாய் நான் இருக்கிறேன்ல. அதனால தான் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வசனம் 1 பேதுரு 1:15-19 பார்க்கும்போது அவர் பரிசுத்தர், நான் என்னவா இருக்கணும், பரிசுத்தமா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு வருவார்ல. அதை தான் பேதுரு அங்கே காட்டுவார். லேவியர் ஆகமத்தில் எழுதப்பட்டிருப்பதை அவர் காட்டுவார்ல. அப்புறம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியால் என்ன செய்யப்பட்டவர்கள், நாம மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு வரல. பிழையும் பரிசுத்தமும் பிழையில்லாத பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நான் ஏன் வாழணும்னா, நான் பிழையில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியினால் என்ன செய்யப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன் என்ற அந்த ஒரு எண்ணம் எனக்குள் இருக்க வேண்டும். இதுதான் அங்க பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த விசுவாச வாழ்வின் அடித்தளமாக பவுல் இங்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னா, விசுவாச வாழ்க்கை அடித்தளம் அசையாமல் இருக்கணும்னா மேலும் கீழுமாக பக்கவாட்டில் இங்கும் அங்குமாக அசையாமல் ஒரே திசையில் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் பாடுகள் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். அடுத்து அந்த பாடுகள் அவருக்குள் என்னை நிலைத்திருக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள் இருக்க வேண்டும். அதுதான் நிலைத்திருந்தால் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாடுகளின் மீது பாடுகளிலே எனக்கு வெற்றியை தருவது எது அப்படின்னு சொன்னால் அவரோடு இருக்கிற அந்த உறவு, ஜெபம். அதான் இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த உறவு தான் அவரோடு இருக்கிற அந்த குறைவுகளை எல்லாம் எனக்கு நிறைவாக்கும் அப்படின்றதான் அந்த குறைவுகளை அவர் சுட்டி காட்டுகிறார். இதுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம், இதற்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்படின்றார். சகோதர சிநேகம், பரிசுத்தமான வாழ்க்கை, இவைகளை எல்லாம் அவர்கள் விசுவாச வாழ்க்கையிலே அவர் குறைவுகளை சுட்டி காட்டி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் அவர்களை அழைத்து செல்லுகிறார். இப்போ அதற்காக அவர் புத்தி சொல்லுகிறது மாத்திரமல்ல, அதற்காக அவர்களுக்காக தொடர்ந்து அவர் மன்றாடுவதை, தொடர்ந்து அவர் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் என்ன சொல்லுவார்னா, ஆரம்பத்தில் என்ன சொல்லுவார்னா, எங்கள் ஜெபங்களில் என்ன செய்கிறோம், இடைவிடாமல் உங்களை குறித்து என்ன செய்கிறோம், நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்படின்றார். ஆரம்பத்தில் அவர்களுடைய அந்த பாசிட்டிவை நினைத்து அப்படி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பிற்பகுதியில் அந்த விண்ணப்பத்தில் இப்படி சில குறைவுகள் இருப்பதையும் அதற்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ தெசலோனிக்கே திருச்சபை மக்களிடத்தில் ஒரு நிறைவான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் சில குறைகள் அங்கு இருந்தது. அதோடு மட்டுமல்ல, சில பரிசுத்த குறைச்சலான காரியங்களும் அவர்களுக்குள் என்ன செய்திருக்கிறதுனா இருந்திருக்கிறது. அதனால தான் அவர் என்ன செய்கிறார், அதை சுட்டி காட்டுகிறார். இப்படி நீ இதெல்லாம் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாதுன்னா, நீ வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. பாடுகள் மத்தியிலே நீ என்ன செய்வாய்னா பின்வாங்கி போய் விடுவாய் அப்படின்னு சொல்லுகிறார். எனவே இந்த ஒரு சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் அடித்தளத்திலே என்னுடைய விசுவாச வாழ்க்கை அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த 2 அதிகாரங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்கள் நம்மை தொடர்ந்து ஆண்டவருக்குள் நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, நான் அனுதினம் அன்பருடன்
இணைந்து செல்லுவே. அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவில் இவரைப் போல் அன்பர் எவருண்டு? இப்பூவில் இவரைப் போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். வல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. சர்வ வல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. நான் நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். கர்த்தரிந்தன் மெய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தரிந்தன் மெய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவே. எந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர்,